டியூப் தமிழ் காலை வணக்கம். அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரான் மீது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று இரவு பண்டர் அப்பாஸ், சிரிக் மற்றும் மேலும் 2 இடங்களில் அமெரிக்காவினுடைய குண்டு வெடியோசைகள் ஈரான் மீது பெரும் கெடிக்கலக்கத்தை ஏற்படுத்தின. இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்துவதற்கு முன்னதாக கோர்முஸ் நீரிணை முற்றாக மூடப்படுவதாக ஈரான் அறிவித்தது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து ஆத்திரமடைந்த அமெரிக்கா 3வது கட்டமான தாக்குதலை நேற்றிரவு நடத்தி இருக்கின்றது. ஈரானுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை தாங்கள் வழங்கியதாகவும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நிராகரித்து அந்த வாய்ப்புகளுக்கு முரணான வேலைகளை எல்லாம் ஈரான் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதை தவிர தமக்கு வேறு வழிகள் கிடைக்கவில்லை என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகம் இன்று காலை தன்னுடைய குறிப்புரையில் தெரிவிக்கின்றது. அதை தொடர்ந்து ஈரானினுடைய தரப்பில் இருந்து வெளிவந்திருக்கும் தகவல், அமெரிக்கா தேவையற்ற தாக்குதல்களை நடத்தி பிராந்தியத்தினுடைய அமைதியை குலைத்த வண்ணமே இருக்கின்றது. இதை தம்மால் சகித்து கொள்ள முடியாது. எனவே கோர்முஸ் நீரிணை கடும் போர் நடைபெற்ற பொழுது எப்படி மூடப்பட்டு உலக வர்த்தக கப்பல்கள் போக முடியாது தடுக்கப்பட்டதோ அது போன்ற தடுப்பு நிலை அமுலுக்கு வருவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய இந்த முடிவானது போர்க்காலத்திற்கு சம்பவத்தை மறுபடியும் பின்னோக்கி இழுத்து சென்றிருக்கின்றது. இதனால் உலக நாடுகள் பலத்த அச்சமடைந்திருக்கின்றன. இப்படி மறுபடியும் மூடுவீர்களாக இருந்தால் எரிபொருள் தட்டுப்பாடும் எரிபொருள் விலையேற்றமும் வரும் அல்லவா என்கின்ற வேதனையை உலக நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. அவர்கள் கலக்கமான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரான் மீதான தயவை காட்டுவதற்கு அவர்கள் தயாரில்லை. ஈரானில் அமெரிக்காவிற்கு எதிராக எழும்பி இருக்கின்ற பெரும் போர்க்கோலமும் ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற அமெரிக்க வெறுப்பும் இனி அமெரிக்காவுடன் சமாதான ஒப்பந்தம் சரிவருமா என்ற கேள்வியை எழுப்புவதாக இருக்கின்றது. இருந்தாலும் ஈரான் ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அமெரிக்கா இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்துவீர்களாக இருந்தால் இந்த தடையும் விலத்தப்படும், இல்லையில் நடைபெறும் என்று கூறியிருக்கின்றது. இதற்கு இடையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி நேற்று ஓமானுக்கு விஜயம் செய்தது தெரிந்தது. கோர்முஸ் நீரிணையை எப்படி கையாளுவது என்பது தொடர்பாக பேச்சுக்களை அவர் நடத்தி கொண்டிருந்த வேளைதான் இந்த மூடுகை செய்தி வந்திருக்கின்றது. எனவே ஈரான் ஓமான் இடையே நடைபெற்ற பேச்சுக்களில் கூட இணக்கப்பாடு ஏற்படவில்லை என்பதன் பிரதிபலிப்பாகவும் இது இருக்கின்றது. ஈரானும் ஓமானும் இணங்கி இருக்குமாக இருந்தால் இந்த நீரிணையை உடனடியாக மூட வேண்டிய தேவை இல்லை. இதை மூடுகின்ற செய்தியை சொல்வதற்குத்தான் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஓமான் சென்றாரா என்பது ஒரு கேள்வியாக பதிலின்றி நிற்கின்றது. இன்று காலை வரையான முக்கிய விடயம் இதுவாகும். அதேவேளை ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரினுடைய மகன் மொய்தாபா காமேனியினுடைய அறிக்கை ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிக்கை இப்பொழுதுதான் சர்வதேச ஊடகங்களினுடைய முதல் பக்கத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றது. தன்னுடைய தந்தையார் அவர் சிந்திய இரத்தம் தூய தியாக இரத்தம் என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல்களினால் 2 தாக்குதல்களிலும் இறந்து போனவர்கள் மாவீரர்கள் என்றும் அத்தகைய தூய மனிதர்கள் இறந்த இறப்பிற்கு காரணமான அனைவரும் உறங்க முடியாது என்றும் படுக்கையிலேயே அவர்களுடைய கதைகள் முடிந்துவிடும் என்றும் இதற்கான பழி தீர்ப்பை தடுக்க முடியாது என்றும் தான் உயிருடன் இருக்கின்றேனோ இல்லையோ என்பது அல்ல இங்கே முக்கியம். தான் இல்லாவிட்டாலும் தன்னுடைய தேச புத்திரர்கள் உலகம் முழுவதிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவார்கள் என்று கூறியிருக்கின்றார். இந்த அறிக்கையும் அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு புதிய பேச்சுவார்த்தையும் அந்த பேச்சுவார்த்தைக்கான தீர்வும் வர முடியாத அளவிற்கு நெருக்குவாரத்தையும் முட்டையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இருவரும் இப்பொழுது 60 தினங்கள் பேச்சுவார்த்தை எட்டப்பட்ட பொழுது இருந்த இடத்தை தாண்டி வெகு தூரம் இணைய முடியாத இடம் நோக்கி சென்றிருக்கின்றார்கள் என்பது கடந்த 24 மணி நேரங்களில்
காலம் சென்ற அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி நிகழ்வின் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமாக இது இருக்கின்றது. இன்று காலை உலக நாடுகளை மிகவும் பார்க்க வைத்த இன்னொரு விடயம் நோர்வே இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இடம்பெற்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியாகும். ஏன் இந்த போட்டி முக்கியம் என்றால் ஐரோப்பாவினுடைய இரண்டு நாடுகள் மோதுகின்ற காரணத்தினால் நுழைவு சீட்டுகளினுடைய விலை விண்ணை தொட்டது. 2 VIP ஆசனங்கள் மீதமாக இருந்தன. ஒரு நுழைவு சீட்டினுடைய விலை 6.6 மில்லியன் டேனிஷ் குரோனர்களாக இருந்தது. இதை 50ஆல் பெருக்குவீர்களாக இருந்தால் இலங்கை ரூபாயில் எத்தனை மில்லியன் என்பதை நீங்கள் கணக்கிடலாம். கோடிக்கணக்கை தாண்டியதாக ஒரு ஆசனத்தினுடைய விலை இருந்தது. ஆனால் இதை வாங்கியவர் $1280 வாங்கியிருந்தார். அவர் இதை கருப்பு சந்தையில் இவ்வளவு பெருந்தொகைக்கு விற்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல சாதாரணமாக $1280 அமெரிக்க வாங்கிய இந்த நுழைவு சீட்டுகள் எல்லாம் திரைப்படத்தை பார்ப்பதற்கு கருப்பு சந்தையில் டிக்கெட்டுகளை வாங்குவது போல $5000 நேற்றிரவு விற்பனை ஆனது. இதுதான் இந்த போட்டியினுடைய முக்கியத்துவம். இந்த போட்டியில் நோர்வேயும் இங்கிலாந்தும் மிகச் சிறப்பாக விளையாடின. ஆட்டம் முடியும் வரை சமநிலையாக இருந்ததனால் இன்று காலை வரை ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்று 2-1 என்கின்ற கோல் கணக்கில் நோர்வே தோல்வியடைந்திருக்கின்றது. நோர்வேயினுடைய சிறப்பு வீரர் ஹார்லாண்ட் அவர் ஆட்டத்தில் காயமடைந்து வெளியேற்றப்பட்டு பார்த்த வண்ணம் இருந்தார். இப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்ற கேள்விக்கு தன்னுடைய மனமே வெற்றிடமாக இருப்பதாகவும் அடுத்து என்ன செய்வதென்று தனக்கு எதுவுமே தெரியவில்லை என்றும் நோர்வே நாடு இந்த இடத்தில் வெளியே போகும் என்று தான் கற்பனை செய்யவில்லை என்றும் நோர்வே தொடர்ந்து முன்னேறி சென்றிருக்கும் என்று கருதியதாகவும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது மிக முக்கியமான விடயம். இன்றிருக்கும் ஜெனரேஷன் Z என்று கூறப்படுகின்ற ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்கின்றது என்பதற்கு இவருடைய கருத்து மிக முக்கியமானதாக இருந்தது. ஆனால் நோர்வேயினுடைய கோல் காப்பாளர் இழைத்த ஒரு தவறு, பந்தை அவர் பிடித்திருக்க வேண்டும், அதை பிடிக்காமல் கையினால் தடுத்த பொழுது அது மறுபடியும் கோல் அடிப்பதற்கு வாய்ப்பாக இங்கிலாந்து வீரருடைய காலில் சிக்கப்பட்டது நோர்வேயினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது. இருப்பினும் அரையிறுதிக்கு இங்கிலாந்து முன்னேறி இருக்கின்றது, நோர்வே வெளியேறி இருக்கின்றது. நோர்வே இந்தளவு தூரம் முன்னேறியது கால்பந்தாட்ட உலகில் இதுவே முதல் தடவை என்ற காரணத்தினால் பெருந்தொகை செல்வத்துடன் இருக்கின்ற நோர்வே பார்வையாளர்கள் பெரும் பணம் கொடுத்து இந்த நுழைவு சீட்டுகளை வாங்கினார்கள் என்பது வர்த்தகத்தில், உதைபந்தாட்ட வர்த்தகத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கின்றது. நோர்வேயினுடைய வீரர்களினுடைய மனோநிலை மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்காவினுடைய உதைபந்தாட்ட வீரர்களில் ஒருவரான ஜெய்டன் ஆடம்ஸினுடைய மரணம் உலக உதைபந்தாட்ட ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. 25 வயதுடைய இந்த இளைஞர் எப்படி இறந்தார் என்பதை அவர்களுடைய குடும்பத்தினர் கூற மறுக்கின்றார்கள். தாங்கள் உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகளை பார்த்து தென்னாப்பிரிக்கா தோல்வியடைந்து விட்டது, வீடு திரும்பியதாகவும், வீடு திரும்பிய பொழுது அங்கிருந்து தமக்கு இவருடைய மரண செய்தி வந்ததாகவும், தயவு செய்து யாரும் தமக்கு தொலைபேசி செய்ய வேண்டாம் என்றும், இதற்கான காரணங்களை தாங்கள் கூற விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்காவினுடைய உதைபந்தாட்ட சம்மேளனம் கூட இவருடைய மரணம் குறித்து மேலதிக விவரங்களை தர மறுத்துவிட்டது. ஆனால் ChatGPT ஓர் இடத்தில் இதை பார்க்கின்ற பொழுது இத்தகைய இளம் வீரர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்க கூடாது என்று ஒரு சொல்லை பதிவீடு செய்கின்றது. ஆகவே இவருடைய மரணம், இவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரா இல்லையா என்பது தெரியவில்லை. இருப்பினும் உதைபந்தாட்டத்தினால் வருகின்ற விளைவுகளையும், வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒன்றுதான் என்பதையும் இன்றைய நவீன ஜென்சி தலைமுறையினர் எப்படி பார்க்கின்றார்கள் என்பதற்கு நோர்வேயினுடைய ஹார்லாண்டினுடைய கருத்தும் தென்னாப்பிரிக்க வீரரனுடைய மரணமும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற உதைபந்தாட்ட போட்டிகளில் முக்கியமான பேசுபொருளாக இருக்கவில்லை. இந்த நிலை மாற்றமானது சமூக வலைத்தள புதிய தலைமுறையினருடைய ஆளுமையினுடைய வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கின்றது. தோல்வி என்பது வெற்றியை விட மிகச் சிறந்தது என்பதையும், வெற்றி பெற்றவன் வெற்றியை தக்க வைப்பது மிக கடினம், ஆனால் தோல்வி அடைந்தவனுக்கு தூரத்து இலக்காக வெற்றி இருக்கின்றது. எனவே தோல்விதான் வெற்றிக்கான வழிகாட்டி என்பதை ஆத்மீக ரீதியாக, தன்னம்பிக்கை ரீதியாக சரியான முறையில் கற்றுக் கொடுக்க தவறி இருக்கின்றார்களா என்பதை பாடசாலைகளும் விளையாட்டு நிறுவனங்களும் மற்ற இடங்களும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய எண்ணத்தை இந்த வீரர்களினுடைய நடத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அதேவேளை இன்றைய அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் குறித்து டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்ற ஒரு புதிய ஆய்வு கட்டுரையின்படி இன்னொரு செய்தியை குறிப்பிடுகின்றார்.
சொல்லுகின்றார்கள் 1940களில் இருந்த பெற்றோர்களினுடைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் தேடிய பெருந்தொகையான பணத்தை அவர்களுடைய சொத்தாக எடுக்கக்கூடியதாக இருந்தது. பெற்றோர்களை விட மேலும் 1 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நிலையும் இருந்தது. ஆனால் இன்று இந்த தொகையானது முற்றாக மறைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. பெற்றோர்கள் பணத்தை கையில் வைத்திருக்காத காரணத்தினால் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சொத்தாக மிஞ்சுவது எதுவும் இல்லாத நிலை இருக்கின்றது. பிள்ளைகளினாலும் பெற்றோர்களை விட அதிகமான பணத்தை உழைப்பதும் கடினமானதாக இருக்கின்றது. காரணம், அமெரிக்காவினுடைய செல்வத்தில் பெரும்பிழை ஏற்பட்டிருக்கின்றது. மிக குறுகிய ஒரு தொகையினரிடம் ஏறத்தாழ 3,70,000 பேர்களிடம் 22,000 பில்லியன் டாலர்கள் போய் குவிந்து விட்டது. மற்றவர்களுக்கு எதுவும் இல்லாத நிலை இருக்கின்றது. 37 மில்லியன் பேர் ஏறத்தாழ மேசையில் சாப்பாடு இல்லாத வறுமை நிலையும் அடுத்த நேரத்திற்கு என்ன செய்வதென்று தெரியாத நிலையிலும் இருக்கின்றார்கள் என்றும், இன்று உலகத்தில் மிக மோசமான பெரும் பணக்காரர்கள் ஒரு பக்கமும் பெரும் ஏழைகள் இன்னொரு பக்கமுமாக இருக்கின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிக்க நாடாக அமெரிக்கா இருக்கின்றது. டென்மார்க்கில் இது போன்ற பெரும் நெருக்கடி வந்த பொழுது உடனடியாக டென்மார்க் அரசு இந்த ஆண்டு 2,500 குரோனர்களை ஒவ்வொருவருக்கும் காசோலையாக வழங்கி அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தது. இதுபோல அமெரிக்காவினால் தீர்த்து வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஓய்வூதியம் எடுத்த பின்னர் பணக்காரர் ஏழை என்ற பேதம் இல்லாமல் ஒரு சமமான நிலைக்கு அனைவரையும் கொண்டு வந்திருக்கின்றது டென்மார்க். ஆனால் அமெரிக்காவினுடைய ஓய்வூதியம் கூட பெரும் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. இது பொருளாதாரத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என்று இன்றைய பொருளியல் செய்தி தெரிவிக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.